தமிழகத்தில் 3 நாட்களுக்கு ஒரு தொடர் கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த நாட்களில் கனமழை பதிவாகும் என்பது குறித்து நேற்றைய தினங்கள்ல 2 வானிலை அறிக்கை, காலை நேரங்கள்ல ஒண்ணு கொடுத்திருந்தோம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, மாலை நேரங்கள்ல ஒரு வானிலை அறிக்கை கொடுத்திருந்தோம். 2 வானிலை அறிக்கையிலயும் கடலோர மாவட்டத்திற்கு ஆபத்துகள் காத்திருக்கிறது. அதேபோல உள் மாவட்டங்கள்ல மிக கடுமையான கனமழை இருக்க போகுதுன்னு சொல்லி மிக தெளிவாக எந்தெந்த பகுதிகளில் மிக கடுமையான ஒரு கனமழை பதிவாகும் என்பது குறித்து ஒரு விளக்கமான ஒரு வானிலை அறிக்கை நம்ம கேட்டோம். இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்து வரப்போகிற நாட்களிலும் ஒரு தொடர் மழை பொழிவாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். பல மாவட்டங்களில் கனமழை தொடங்கியாச்சு. இரவு மற்றும் நள்ளிரவில் கடுமையான மழை பொழிவு தீவிரமாகும் என்ற அறிவிப்புகளில் கொடுத்திருந்தோம். அதே போலவே இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் தொடர்ந்து வலுவாக பதிவாகி இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக ஒவ்வொரு வானிலை அறிக்கையிலையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். வானிலை அறிக்கையை கடைசி வரைக்கும் மறக்காம கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்து வரப்போகிற 3 நாட்கள், இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என பல இடங்களிலும் தமிழ்நாடு முழுவதுமாக அநேக இடங்களில் கனமழையானது புரட்டி போடும். 3 நாட்களுக்கும் மழை பொழிவு இருக்கு. இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் ஒன்று மாலை நேரங்களில் சீரான அளவில் மழை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இரவு மற்றும் நள்ளிரவிலும் பலத்த மழை வாய்ப்புகள் புரட்டி போடும். தமிழக கடலோர பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவுகிறதன் காரணமாக உள் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கலாம். இதன் காரணமாக வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கும். வெறும் மழை பொழிவு மட்டுமல்ல, காற்றுடைய வேகத்தன்மை 30 - 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பார்த்திருப்பீங்க, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைந்தது. ஆகவே சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள், அதே போல திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம், குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜாபாத், குன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், மகாபலிபுரம், அதைத் தொடர்ந்து கிளாம்பாக்கம், தாம்பரம் போன்ற இடங்களிலும் கனமழையானது தீவிரமடையும். நேற்றைக்கு மாலை நேரங்களில் குறிப்பாக தாம்பரத்திலிருந்து கோயம்பேடு போகிற வழிகள் முழுவதுமாக, அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் கனமழை பொழந்து கட்டியது. குறிப்பாக மாலை நேரங்களில் தொடங்கிய மழை சற்று ஓய்வு கொடுத்து பிறகு இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழை மிக தீவிரமாக பதிவானது பல மாவட்டங்களில். ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் கனமழை தொடங்கியிருக்கு. இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் ஒரு தொடர் மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும். தரை காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 30 - 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம், காட்பாடி பகுதிகள், திருப்பத்தூர், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, அதே போல் ராணிப்பேட்டை, கலவாய், செம்மேடு உள்ளிட்ட இடங்கள், தருமபுரி, பாபிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும், தொடர்ந்து ஒகேனக்கல், பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கிருஷ்ணகிரி, ஒசூர், பர்கூர், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பெரும்பாலான கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும், அதே போல சேலம், தம்மம்பட்டி, இளம்பிள்ளை, ஆத்தூர், தலைவாசல், ஏற்காடு பகுதிகள், ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள், கரூர் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். இன்று முதல் அடுத்து வரும் 2 முதல் 3 தினங்களுக்கு இடைவிடாத மழை பொழிவு உள் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளிலும், வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் வலுவான கனமழையாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய நிலவரம் பொறுத்தவரை தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில்
டெல்டாவின் அனைத்து கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளிலும், அரியலூர் மற்றும் பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்கள், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களிலும் விட்டு பரவலாக ஒரு மிதமானது முதல் கனமழையாக இரவு அல்லது நள்ளிரவில் எதிர்பார்க்கலாம். ஆகவே டெல்டாவிலும் பரவலாக மழை தொடர்ந்து அதிகரிக்கும். தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டும்தான். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. மிக கனமழையோ அல்லது கனமழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு. ஓரளவு மிதமான மழை பொழிவு பகுதியாக ஒதுக்கி தென் மாவட்டங்களில் மழை பதிவாகும். ஏன்னா நம்ம வானிலை அறிக்கை ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், தமிழக கடலோர பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம முன்பதாக சொல்லியிருந்தோம். அதனால உள் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளில் மட்டும் வலுவான கனமழையானது தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி இங்க மிதமானதுலேருந்து கனமழையும், ஜூலை முதல் வாரத்தில் மிக கனமழை கண்டிப்பா இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சியில மழையே வராதுன்னு நினைச்சிடாதீங்க. ஜூலை முதல் வாரத்தில் மிக கனமழை காத்திருக்கு. ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கண்டிப்பா கொடுப்பாங்க. கோயம்புத்தூர் முழுவதும், நீலகிரி முழுவதுமாகவே கடும் கனமழை புரட்டி போடும். பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து ஜூலை மாதத்தில் கூட எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயம் அதிகரிக்கக்கூடும். அதே போல தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் ஒரு தொடர் மழை பொழிவாக பல இடங்களிலும் நமக்கு 8 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டருக்கு மேலாக ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவுகள் காத்திருக்கு. ஜூன் இறுதி வரைக்கும், இந்த மாதம் முடிகிற வரைக்கும் பகுதியாக ஒரு மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழை மட்டும் மேற்கு தொடர்ச்சியில் நீங்கள் எதிர்பாருங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டங்கள் பாருங்க. தென் மாவட்டத்தில் ஒரு பக்கம் வெயில் குறையவே இல்லை. மே மாதம் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜூன் மாதமே முடிய போகுது, இன்னும் மே மாதத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தீங்க. தென் மாவட்டத்திலும் இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெப்பநிலை சீக்கிரத்தில் உங்களுக்கு குறைவதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டு வருது. ஜூலை முதல் வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக பல மாவட்டங்களிலும் வெப்பநிலை படிப்படியாக குறையலாம் என்று எதிர்பார்ப்புகள் உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் திருச்சுழி 2 சென்டிமீட்டர் மழையும், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 1 சென்டிமீட்டர், சோலையாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 1 சென்டிமீட்டர், சோளிங்கர் பகுதிகள் ராணிப்பேட்டை போன்ற இடங்களிலும் தொடர்ந்து 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கு. இனி வரும் நாட்களிலும் ஒரு தொடர் மழை பொழிவாக அநேக இடங்கள் எதிர்பாருங்க. உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி கடலோர பகுதிகளில் ஒரு தொடர் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். நேற்றைக்கு எத்தனை சென்டிமீட்டர் இது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த புதன்கிழமை அன்று பெய்த மழை பொழிவு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம். நேற்றைக்கு வியாழக்கிழமை அன்று பெய்த மழை பொழிவு எத்தனை சென்டிமீட்டர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்று மாலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.